வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்செக்ட்ல பிராக்கெட் போட்டு ஃப்ராக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய சிலபஸ்ல. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு சிலபஸ் வந்து என்டிஏ அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காக்ரோச் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு போட்டு பிராக்கெட்ல ஃப்ராக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காக்ரோச் வந்து இருக்குங்க. இந்த வருஷம் நீட்டுக்கு காக்ரோச் இருக்கு. ஸோ ஆர் என்ன கலர்ல இருக்குன்னா பிரவுன் ஆர் பிளாக் பாடிட் அனிமல்ஸ். அதாவது காக்ரோச்சினுடைய பாடி என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும், இல்லைன்னா பிளாக் கலரா இருக்கும். தட் ஆர் இன்க்ளூடட் இன் கிளாஸ். என்ன கிளாஸ் அப்படின்னா இன்செக்ட் அண்ட் எ ஃபைலம் கால் ஆத்ரோபோடா. வேற என்னென்ன கலர்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் எல்லோ கலர்ல இருக்கலாம், ரெட் கலர், கிரீன் கலர். Cockroach have also been reported in tropical regions. Their sizes ranges from இப்போ காக்ரோச்சினுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 inch, அதாவது 1/4 inchல இருந்து 3 inch வரைக்கும் இருக்கும். சென்டிமீட்டர்ல 0.6 to 7.6 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் ஹாவ் லாங் ஆண்டனா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காக்ரோச்சில் ஒரு பெரிய அந்த முடி மாதிரி பெருசாக இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ஆண்டனா அண்ட் லெக்ஸ் அண்ட் ஃபிளாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அப்பர் பாடி தட் கன்சீல்ஸ் த ஹெட். லாங் ஆண்டனா, இந்த இதுதான்ப்பா லாங் ஆண்டனா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹெட் போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபிளாட் எக்ஸ்டென்ஷன், அதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் போர்ஷன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அவ்வளோதான். நாக்டர்னல் ஆம்னிவர்ஸ். நாக்டர்னல்னா என்னப்பா? நைட்ல இருக்கக்கூடிய ஆம்னிவர்ஸ். ஆம்னிவர்ஸ்னா என்னப்பா? பிளான்ட்டையும் சாப்பிடுவாங்க, அனிமல்ஸையும் சாப்பிடுவாங்க. அவங்கள தான் ஆம்னிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. They live in damp places throughout the world, have become residents of human homes and thus are serious pests and vectors of several disease. அதாவது எல்லா வீட்லயுமே இந்த காக்ரோச் மோஸ்டா இருக்கும்பா. அண்ட் திஸ் ஆர் சீரியஸ் பெஸ்ட். பெஸ்ட் அப்படின்னா என்னப்பா? டிசீஸ் காசிங் இன்செக்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வெக்டார் அப்படின்னா என்ன? டிசீஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது இந்த காக்ரோச். ஓகேவா? இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காக்ரோச் வந்து என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் ஆர் பிளாக் கலர்ல இருக்கும். வேற கிளாஸ் என்ன, அப்புறம் ஃபைலம் என்ன. நெக்ஸ்ட் வேற என்னென்ன கலர்ல இருக்குன்னா பிரைட் எல்லோ, ரெட், கிரீன் கலர்ல இருக்கும். இதோட சைசஸ் பார்த்துக்கோங்க. 1/4 inchல இருந்து 3 inch வரைக்கும் இருக்கும். சென்டிமீட்டர்ல 0.6 to 7.6 சென்டிமீட்டர். அப்புறம் இதோட பாடியில பார்த்தீங்கன்னா லாங் ஆண்டனா, லெக்ஸ், அப்புறம் ஃபிளாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அப்பர் பாடி இருக்கும். அந்த அப்பர் பாடியிலே பார்த்தீங்கன்னா ஹெட் அட்டாச்சா இருக்கும். இது வந்து ஒரு நாக்டர்னல் ஓம்னிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இது வந்து பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். இது வேர்ல்டு வைடா எல்லா இடத்துலையும் இருக்கு. தே ஹாவ் பிகம் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹோம்ஸ்ல வந்து ரெசிடென்ட்டா இருப்பாங்க. இது வந்து என்னென்ன காஸ் பண்ணும் அப்படின்னா சீரியஸ் பெஸ்டாவும் இருக்கு அண்ட் ஆல்சோ வெக்டர் ஆஃப் செவரல் டிசீஸ். நிறைய டிசீஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வெக்டராகவும் இருக்கு. Ecology of the frog. The adults of the common species of the cockroach. Common species of cockroach Periplaneta americana. அதாவது காக்ரோச்கான சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கோங்கப்பா. பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா. Are about 34 to 53 millimeter long with wings that extend beyond the tip of the abdomen in males. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது 34 to 53 millimeter long வந்து இருக்கும். இதோட விங்ஸ், அந்த ரெக்கை இருக்குல்ல, that extend beyond the tip of abdomen in males. இப்போ மேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த அப்டமனுக்கு தாண்டி வந்து இருக்கும் விங்ஸ். ஓகே, அப்போ ஃபீமேல்ஸ்ல வந்து இருக்காது. அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. விங்ஸ் பியாண்ட் த அப்டமன் இன் மேல்ஸ். ஓகே, த பாடி ஆஃப் த காக்ரோச் இஸ் செக்மெண்டட் அண்ட் டிவிசபிள் இன்டு 3 distinct regions. அதாவது இந்த என்டையர் பாடி ஆஃப் த காக்ரோச் வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டமன். இதுதான்ப்பா ஹெட். ஓகே, ஹெட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொராக்ஸ் இந்த இடத்துல 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் அப்படிங்கிற 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. The entire body is covered by a hard chitinous exoskeleton, brown in color. இப்போ காக்ரோச்சினுடைய என்டையர் பாடி பார்த்தீங்கன்னா ஹார்ட் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். each segment exoskeleton has hardened plates called sclerites. அதாவது tergites dorsally and sternites ventrally. ஒரு செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹார்டஸ்டான பிளேட்ஸ் மாதிரி இருக்கும்பா. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்சலி, வெளியில வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா டெர்ஜைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உள்ள வென்ட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்னைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல டார்சல் வெளிப்புறத்துல இருக்கிறதுக்கு பேரு டெர்ஜைட்ஸ், உள்புறத்துல இருக்கிறதுக்கு பேரு ஸ்டெர்னைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. that are joined to each other by a thin and flexible articular membrane called arthroidal membrane. அதாவது இந்த ரெண்டுமே வந்து சைட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கும்பா, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்த்ராய்டல் மெம்பரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் காக்ரோச்னுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா. இதோட லென்த் எவ்வளோ? 34 to 53 mm. மேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா விங்ஸ் பியாண்ட் த அப்டமன்ல இருக்கும். அடுத்து காக்ரோச்ல வந்து 3 செக்மெண்ட் இருக்கு, ஹெட், தொராக்ஸ், அப்டமன். ஒவ்வொரு ஸ்கெலிட்டன் எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா which is made up of hard chitinous எக்ஸோஸ்கெலிட்டன்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸோஸ்கெலிட்டனுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்க்ளீரைட்ஸ். இந்த ஸ்க்ளீரைட்ஸ் டார்சலா பார்த்தீங்கன்னா டெர்ஜைட்ஸ் அப்படின்னு பேர் சொல்றாங்க, வென்ட்ரலா பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈச் அதர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ராய்டல் மெம்பரேன் ஆர் ஆர்டிகுலர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெட் வந்து triangular in shape and lies anteriorly at right angles to the longitudinal body axis. அதாவது இப்படிதான் வந்து காக்ரோச் வந்து இருக்கு அப்படின்னா ஹெட் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க? triangular in shapeல இருக்கும் and lies anteriorly at right angles to the longitudinal body axis. இந்த longitudinal body axisக்கு ரைட் ஆங்கிள் ஹெட் இருக்கும், triangular in shapeல இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஹெட் வந்து triangular in shape. ஓகே, it is formed by the fusion of 6 segments and show greater mobility in all directions due to flexible neck. அதாவது இதுல என்ன சொல்றாங்க? ஹெட்ல பாத்தீங்க அப்படின்னா 6 செக்மெண்ட் வந்து ஃபியூஸ்டா இருக்கும். ஹெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் மூவ் பண்ற மாதிரி இருக்கும் டியூ டு ஃபிளெக்சிபிள் நெக். அதாவது இதோட நெக் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால பிளஸ் 6 செக்மெண்ட் ஃபியூஸ்டா இருக்குல்ல, ஸோ ஆல் த டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ற மாதிரி இருக்கும் இதோட ஹெட். ஓகே, ஹெட் இப்போ ஹெட்டில் 6 செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோமா? என்னென்ன 6 செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப்ரம். லேப்ரம் அப்படிங்கிறது அப்பர் லிப்பா, அதாவது காக்ரோச்சினுடைய அப்பர் லிப், மேல் உதடு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து லேப்ரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபியம். லேபியம் அப்படின்னா என்ன? இது வந்து லோவர் லிப்பா. அப்பர் லிப்புக்கு பேரு லேப்ரம், லோவர் லிப்புக்கு பேரு லேபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல பேர் ஆஃப் மேண்டிபிள். மேண்டிபிள்னா என்ன? இப்போ நமக்கு இந்த கீழ்த்தொடை இருக்குல்ல, அதுதான் வந்து மேண்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டிபிள் கிரைண்டிங் ரீஜியன், இன்சைசிங் ரீஜியன், இன் கிரைண்டிங் த ஃபுட் ஆஃப் காக்ரோச், அதாவது மேண்டிபிள். மேண்டிபிள் தான் வந்து கிரைண்ட் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ இன்சைசிங் ரீஜியனாவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ மேக்ஸில்லா, மேக்ஸில்லாவும் பேர் ஆஃப் மேக்ஸில்லா இருக்கு. அப்ப 6 செக்மெண்ட் இருக்குன்னு சொன்னோமா? ஒன்னு லேப்ரம், அடுத்து லேபியம், பேர் ஆஃப் மேண்டிபிள் அண்ட் பேர் ஆஃப் மேக்ஸில்லா. ஓகே, இது என்ன மேம்? ஹைப்போஃபாரிங்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ டங் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேரு தான் ஹைப்போஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்டர்ல இருக்கும், நமக்கு நாக்கு இருக்குல்ல, எஸ், அதே மாதிரி காக்ரோச்சுக்கு இருக்கிறதுக்கு பேரு ஹைப்போஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா the head capsule bears a pair of compound eyes. ஹெட்ல பாத்தீங்கன்னா pair of eyes, கண்ணு வந்து இருக்கும். a pair of thread like antennae arises from membranous sockets lying in front of the eyes. பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸ் வந்து இருக்கு, அதுல a pair of thread like antennae arise from the membranous sockets lying in front of the eyes. ஐஸ்க்கு முன்னாடியில இருக்கக்கூடிய membranous socketsல இருந்து pair of antennae வந்து அரைஸ் ஆகுது. இந்த antennae பாத்தீங்கன்னா have sensory receptors that help in monitoring the environment. அதாவது இந்த antennaeல பாத்தீங்கன்னா sensory receptors இருக்கும், அதை வச்சுதான் வந்து environmentல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அது மானிட்டர் பண்ணிக்குது. இப்ப பாருங்க, அது triangular shape headல பேர் ஆஃப் ஐஸ் வந்து இருக்கும், அதான் காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆசெல்லஸ் அப்படிங்கிறது மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து தான் ஆண்டனே வந்து அரைஸ் ஆகுது. இதான்ப்பா ஆண்டனே அப்படிங்கிறது. இந்த ஆண்டனே வந்து சென்சரி ரிசெப்டார்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ சென்சிங் த என்விரான்மெண்ட். Anterior end of head bears appendages forming biting and chewing type of mouth parts. The mouth part consists of, அதாவது anterior end of the head, head உன்னுடைய anteriorனா முன்பகுதியில பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? பைட் பண்றதுக்கும் chew பண்றதுக்குமான appendages, அதாவது mouth parts வந்து இருக்கும். என்னென்ன mouth parts அப்படின்னு பாத்தீங்கன்னா consist of labrum, அதாவது upper lip ஒன்னு இருக்கும், அடுத்து pair of mandible இருக்கு, pair of maxilla இருக்கு, அந்த labium அப்படிங்கிறது lower lip. Medium
flexible lobe acting like a tongue, அதாவது ஹைப்போஃபேரிங்ஸ். ஹைப்போஃபேரிங்ஸ் தான் வந்து நடுவில் உள்ள ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து டங்க் மாதிரி செயல்படுது. லைஸ் வித்தின் த கேவிட்டி என்க்ளோஸ்ட் பை த மவுத் பார்ட்ஸ். அதாவது பார்ட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா டங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்போஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாப்பா த தொராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். தொராக்ஸில் வந்து 3 பார்ட்ஸ். ஏதாவது இப்போ காக்ரோச்சினுடைய பாடியாக 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரிச்சிருந்தோம். ஒன்று ஹெட்டு, தொராக்ஸு, அப்டமெண்ட்டு. இந்த தொராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரோதோராக்ஸ், இன்னொன்று மீசோதோராக்ஸ், இன்னொன்று மீட்டாதோராக்ஸ் அப்படின்ட்டு. ப்ரோதோராக்ஸ், மீசோ, மீட்டா. Okay, the head is connected with the thorax by a short extension of the prothorax known as neck. அதாவது இப்போ பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் உள்ள தொராக்ஸ்க்கு வந்து ப்ரோதொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் உள்ளதுக்கு பேர் மீசோதொராக்ஸ், அடுத்து உள்ளதுக்கு பேர் மீட்டாதொராக்ஸ். ஓகேவா? இந்த ப்ரோதொராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா பை த ஃப்ளெக்சிபிள் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொராக்ஸில் இருந்தும் பேர் ஆஃப் லெக்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. thoracic segment bears a pair of walking legs. ஒவ்வொரு thoracic segment, அதாவது prothorax, mesothorax, metothoraxல பார்த்தீங்கன்னா pair of walking legs இருக்கு. The pair of wings arising from the mesothorax and the second pair from the metathorax. அதாவது 4 wings வந்து mesothoracic called tegmina are opaque, dark and leathery and cover the hind wings when at rest. இப்போ பாருங்கப்பா, 3 thoracic segmentல இருந்து pair of legs வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோமா. ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோதொராசிக் லெக். ப்ரோதொராசிக் லெக் வந்து ப்ரோதொராக்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீசோதொராசிக் லெக். மீசோதொராக்ஸ்ல இருந்து மீசோதொராசிக் லெக் வந்து அரைஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டாதொராசிக் லெக். மீட்டோதொராசிக் இருந்து மீட்டாதொராசிக் லெக் வந்து அரைஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு தொராக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பேர் ஆஃப் லெக்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங் இருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோதொராக்ஸ்ல இருந்து தான் அரைஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டெக்மினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்மினா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? ஒப்பேக்கா இருக்கு. ஒப்பேக்னா என்னப்பா? லைட் வந்து ஊடுருவாது. ஓகே, அதுதான் ஒப்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து அரைஸ் ஆகுதுன்னா மீட்டாதொராசிக்ல இருந்து அரைஸ் ஆகுது. இதை வந்து ஹிண்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெக்மினா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பேக்கா இருக்கும், லெதரியா இருக்கும். ஒப்பே அண்ட் கவர் த ஹிண்ட் லிம்ஸ். ஹிண்ட் லிம்ஸ்னா என்ன? இதை வந்து மூடி இருக்கும்பா. இந்த மாதிரி ஹிண்ட் லிம்ஸை வந்து உள்ள வந்து ஹிண்ட் லிம்ஸ் இருக்கு. ஹிண்ட் லிம்ஸை மூடி வெளியில வந்து இந்த டெக்மினா அப்படிங்கிறது. ஹிண்ட் லிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மெம்பரேனஸா இருக்கும் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஃபிளைட். அதாவது பறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா இந்த ஹிண்ட் விங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா த அப்டமன் இன் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட்ஸ். அதாவது அப்டமன் பார்த்தீங்க அப்படின்னா போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ல அப்டமனை மட்டும் சொல்றாங்கப்பா. இது வந்து 10 செக்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. 2 ஃபீமேல்ஸ்ல 7th sternum is a boat shape and together with the 8th and 9th sterna forms a brood or genital pouch whose anterior part contains female gonopore, spermatical pore and collateral glands. அதாவது ஃபீமேல் காக்ரோச்சினுடைய அப்டமன் வச்சுக்கோங்க. இதுல 7th செக்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஷேப்ல இருக்கு. 7th ஸ்டெர்னா பார்த்தீங்க அப்படின்னா போட் ஷேப்ல இருக்கும் அண்ட் டுகெதர் வித் 8th and 9th. அதாவது 7th, 8th, 9th. எஸ், இது 3 சேர்த்து எதை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எல்லாமே 7, 8, 9 இது எல்லாமே சேர்த்து ஜெனிட்டல் பவுச். இப்போ நம்ம என்னப்பா சொன்னோம்? 7th வந்து போட் ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோமா. இப்போ 8th and 9th, 7, 8, 9th இது 3 சேர்ந்து எதா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் பவுச் ஆர் ப்ரூட் பவுச் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொனோபோஃபைசிஸ் அண்ட் ஸ்பெர்மாத்திகாங்கிறது இந்ததுப்பா. ஆன்டீரியர் எண்ட் வந்து இது மொத்தமும் சேர்ந்து என்னன்னு சொல்றாங்க? ஜெனிட்டல் பவுச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனிட்டல் பவுச்ல பாத்தீங்கன்னா கொலாட்ரல் கிளான்ஸ், இதுதான்ப்பா கொலாட்ரல் கிளான்ஸ் அப்படிங்கிறது. கொலாட்ரல் கிளான்ஸ் இருக்கும், ஸ்பெர்மாத்திக்கே இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபீமேல் கொனோபோஃபைசிஸ் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னாப்பா இன் மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் பவுச் ஆர் சேம்பர் லைஸ் அட் ஹிண்ட் எண்ட் ஆஃப் த அப்டமன் பவுண்ட் டார்சலி பை த 9th and
10th terga and ventrally by the 9th sterna. Pouch or chamber lies at hind end of the abdomen. அதாவது மேல்ஸ்ல genital pouchோ or அதுக்கு இன்னொரு பேர் வந்து genital chamber எங்க இருக்கும்? hind end of the abdomen. abdomen உடைய hind end. hind endனா என்னப்பா? கடைசியில வந்து இருக்கு. bound dorsally by the 9th and 10th terga. அதாவது மேல பாத்தீங்க அப்படின்னா 9th and 10th terga அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, மொத்தமா ஸ்க்ளீரைட்ஸ்ன்னு சொன்னோம். மேல உள்ளதுக்கு டார்சலா உள்ளதுக்கு பேரு டெர்ஜைட்ஸ் தான் டெர்கா அப்படின்னு சொல்றாங்க. உள்ள உள்ளதுக்கு பேரு ஸ்டெர்னைட்ஸ் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பேரு ஸ்டெர்னா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டார்சலா 9th and 10th டெர்காவும் வென்ட்ரலா பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்டெர்னாவும் சேர்ந்தது தான் மேலோட ஜெனிட்டல் பவுச். ஓகேவா? இட் கண்டைன்ஸ் டார்சல் ஆனஸ், அதாவது டார்சல் சைடு ஆனஸும் வென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா மேல் ஜெனிட்டல் போர் அண்ட் கொனோபோஃபைசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது மேல்ஸ் பியர் எ பேர் ஆஃப் ஷார்ட் த்ரெட் லைக் anal stylae which are absent in females. very very important, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது anal stylae பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும்? மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல்ஸ்ல வந்து இருக்காது. in both sexes, ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா 10th segment bears a pair of joint filamentous structures called anal cerci. இதையும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது anal cerci பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ல இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. anal style பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். மேலோட ஜெனிட்டல் பவுச், ஜெனிட்டல் பவுச் பாத்தீங்கன்னா டார்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படி இருக்கும். டார்சல்ல பாத்தீங்கன்னா 9th and 10th டெர்காவும் வென்ட்ரல்ல 9th ஸ்டெர்னாவும் சேர்ந்த மாதிரி இருக்கும்பா மேலோட ஜெனிட்டல் சேம்பர். ejaculatory duct which is open into male genital pore. male genital pore இருக்கும் and also male gonopophysis அப்படின்னு சொல்லுவாங்க. male gonopophysis அப்படின்னா என்ன? இந்த left phallomere and also இந்த right and ventral phallomere. இந்த phallomeresக்கு இன்னொரு பேர் தான்ப்பா gonopophysis அப்படின்னு சொல்லுவாங்க. caudal style அப்படிங்கிறது anal style தான்ப்பா. anal style பாத்தீங்கன்னா only மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். both male and female பாத்தீங்கன்னா anal cerci வந்து இருக்கும். இதுதான்ப்பா anal cerci. இந்த anal cerci வந்து both cerci வந்து both male and female இருக்கும். alimentary canal of the cockroach வந்து மூணா வந்து டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா foregut. foregut அப்படின்னா என்னப்பா? முன்னாடி உள்ளது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா midgut அப்படிங்கிறது நடுவுல உள்ளது. லாஸ்டா உள்ளது பாத்தீங்க அப்படின்னா hingut அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்தது hingut அப்படின்வாங்க. ஓகே, next, the mouth opens into short tubular pharynx leading to the narrow tubular passage esophagus. இது வந்து mouth பா. மவுத் வந்து எதா வந்து கண்டினியூஷன் ஆகுது? pharynx. pharynx வந்து எதா லீட்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா esophagus. this in turn opens into shag like structure called crop used for storing of food. அதாவது இதுதான்ப்பா crop அப்படிங்கிறது. esophagus வந்து இப்போ stomach like structure இந்த cockroach, அதுக்கு பேரு தான்ப்பா crop அப்படிங்கிறது. இந்த cropல பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகுது. the crop is followed by gizzard or proventriculus. அதாவது crop தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா gizzard அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா proventriculus. it has an outer layer of thick circular muscles and thick inner cuticle forming 6 highly chitinous plate like called teeth. gizzardல வெளியில பாத்தீங்க அப்படின்னா thick circular muscles இருக்கும் and thick inner cuticle forming. inner cuticleல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6 teeth like structure, அதாவது 6 highly chitinous plate called teeth. அதாவது இந்த chitinous plate 6 வந்து இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா teeth அப்படின்னு சொல்லுவாங்க. helps in grinding the food particles. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. எந்த part of the cockroach வந்து helpful for grinding the food particles அப்படின்னு பாத்தீங்கன்னா gizzard. because gizzard ஓட outer surfaceல outer muscular layer வந்து இருக்கு. இன்னர்ல பாத்தீங்க அப்படின்னா 6 chitinous plate like அந்த teeth like structure இருக்கு. இது மூலமா தான் அந்த ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணிக்குது. the entire foregut is lined by cuticle. இந்த foregut ஃபுல்லாவே முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் உள்ளது பாத்தீங்க அப்படின்னா foregut அப்படின்னு நம்ம சொன்னோமா. இந்த foregut பாத்தீங்கன்னா which is lined by cuticle. okay, a ring of 6 to 8 blind tubules called hepatic or gastric CK is present at the junction of foregut and the midgut. அதாவது இந்த foregutக்கும் இந்த midgutக்கும், foregut இது வந்து midgut பா, இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஜங்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 6 to 8 இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா hepatic CK or gastric CK அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து எத்தனை நம்பர் இருக்கும்? 6 to 8 blind tubules வந்து இருக்கும்.
called hepatic or gastric CK is present at the junction of forehead and the midgut க்கு நடுவுல இருக்கு. ஓகே, இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which secrete digestive juice. அதாவது இந்த hepatic CK or gastric CK பார்த்தீங்கன்னா digestive juice வந்து secrete பண்ணுது. ஓகே, at the junction of midgut and the hindgut is present another ring of 100 to 150 yellow color thin filamentous Malpighian tubules. அதாவது midgutக்கும் இந்த hindgutக்கும் நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா Malpighian tubules வந்து இருக்கு. இது எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 100 அதாவது ஃபைன் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா வந்து இருக்கும் Malpighian tubules. இது 100 to 150 எல்லோ கலர் தின் filamentous structures வந்து இருக்கும். எந்த ஜங்ஷன்ஸ்க்கு நடுவுல? அட் த ஜங்ஷன்ஸ் ஆஃப் மிட்கட் அண்ட் த hindgutக்கு நடுவுல. ஓகே, they help in removal of excretory products from hemolymph. அதாவது இந்த Malpighian tubules உடைய இம்பார்ட்டன்டான ரோல் என்ன? ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், அதாவது ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணுது. எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோலிம். ஹீமோலிம் அப்படின்னா என்னப்பா? இட்ஸ் அ கலர்லெஸ் fluid, அதுதான் ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைனலா உள்ளது hindgut. The hindgut is a broader than midgut and is differentiated into ileum, colon, rectum. அதாவது இந்த hindgut பார்த்தீங்கன்னா மிட்கட்டை விட இந்த மிட்கட்டை விட ப்ராடரா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு இலியம், கோலான், இன்னொன்று வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்டம் ஓப்பன்ஸ் அவுட் த்ரூ த ஆனஸ். இந்த ரெக்டம் பார்த்தீங்கன்னா அவுட்லை எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸா வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா blood vascular system of cockroach is an open type. blood vascular system காக்ரோச்சினுடைய blood vascular system எப்படி இருக்கும்னா ஓப்பன் டைப். க்ளோஸ்ட் டைப்னா த்ரூ their blood vessels மூலமா போறதுப்பா. ஓப்பன் டைப் அப்படின்னா என்ன? blood vessel பார்த்தீங்க அப்படின்னா are poorly developed and open into space, அதான் ஹீமோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. blood vessel வந்து இப்போ ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி வருதுல, அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் போர் பண்ணும். எஸ், இந்த ஸ்பேஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீமோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. விசரல் ஆர்கன்ஸ் லொக்கேட்டட் இன் த ஹீமோசீல் ஆர் பாத்ட் இன் த பிளட். அந்த பிளட் தான்ப்பா ஹீமோலிம்ப் அப்படிங்கிறது. பிகாஸ் இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஒன்லி பிளாஸ்மாவும் அந்த ஹீமோசைட்ஸும் இருக்கும். இந்த ஹீமோலிம்ப் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ கலர்லெஸ் பிளாஸ்மா அண்ட் த ஹீமோசைட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த விசரல் ஆர்கன்ஸ் இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோசீல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். அந்த பிளட்டை அப்படியே வந்து அது சக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஹார்ட் ஆஃப் காக்ரோச் consist of elongated muscular tube lying along the mid-dorsal line of thorax and the abdomen. அதாவது heart of the cockroach. காக்ரோச்சினுடைய ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கும்? டார்சல் சர்ஃபேஸ்ல இருக்கும். எஸ், டார்சல்னா என்ன? பின்னாடி. காக்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் an elongated muscular tube. எந்த இடத்துல இருக்கும்? டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த காக்ரோச்ல இருக்கு. ஓகே, இது எங்க இருந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மிட் டார்சல் லைன் ஆஃப் thorax and the abdomen. அதாவது thorax and the abdomen வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ஹார்ட். ஓகே, இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு funnel shaped chambers with ostia on either side. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா funnel shaped chamber, இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து funnel, ஒரு funnel வச்ச மாதிரி இருக்கா? ஓகே, which is a funnel shaped chamber with ostia on the either side. இந்த ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கும். இதுக்கு பேரு ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது வழியா தான் பிளட் வந்து பம்ப் பண்ணி உள்ள போயிட்டு வெளியில வரும். ஓகே, blood from sinus enter the heart through the ostia and is pumped anteriorly to sinus again. அதாவது பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி இந்த ஆஸ்டியாக்குள்ள வந்து போகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி anterior to the sinus. ஃபர்ஸ்ட் பிளட் வந்து பம்ப் பண்ணி ஆஸ்டியாக்குள்ள போய் மறுபடியும் பம்ப் பண்ணி anterior to the sinusக்கு வந்து மறுபடியும் போகும். இந்த மாதிரி சர்க்குலேஷன்ஸ்ல வந்து பிளட் வந்து பம்ப் பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து anterior aorta. இப்ப நமக்கு வந்து அயோட்டா இருக்குல்ல, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் பா. இந்த ஹார்ட்ல பாத்தீங்கன்னா அலாரி மசில்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மசில்ஸ் தான் வந்து பம்ப் பண்ணி இந்த ஆஸ்டியாக்குள்ள பிளட் அனுப்புது. இதுதான் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ட்ரக்கியா that opens through 10 pairs of small holes called spiracles present on the lateral side of the body. அதாவது இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி வந்து ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னா நிறைய ட்ரக்கியல் நெட்வொர்க் வந்து சேர்ந்ததான்ப்பா இந்த காக்ரோச்சினுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது வந்து லேட்டரலா வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதுக்கு பேரு தான் இந்த லேட்டரல் ஓப்பனிங்க்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா spiracles அப்படின்னு சொல்லுவாங்க. spiracles. Okay, present on the lateral side of the body. Thin branching tubes
tracheal tubes subdivided into tracheoles. இந்த ஸ்பைராக்கிள்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா tracheals வந்து இருக்கும், tracheal tubes. அந்த tracheal tubes பார்த்தீங்கன்னா subdivided into எப்படி வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா tracheolesஆ வந்து டிவைட் ஆயிருக்கு, tracheoles. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் thin branching tubes, tracheal tubes subdivided into tracheoles carrying oxygen from the air to all parts. அதாவது இந்த ஸ்பைராக்கிள்ஸ்ங்கிற அந்த லேட்ரல் ஓப்பனிங்ல இருந்து தான் ஏரை வந்து வாங்கி tracheoles மூலமா ஆல் த பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து சப்ளை பண்ணுது. இந்த ஸ்பைராக்கிள்ஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்டர் மசில்ஸ் ஒன்று இருக்கும்ப்பா, அதுதான் வந்து சுருங்கி விரிஞ்சு நமக்கு வாங்கி உள்ள மற்ற பாடி பார்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறது ஸ்பிங்டர் மசில்ஸ். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் த tracheoles by diffusion. இப்போ tracheolesனா என்னப்பா, இப்போ ஸ்பைராக்கிள்ஸை சுற்றி ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்கும், அது வந்து ட்ரக்கியாவா இருக்கும். அந்த ட்ரக்கியானுடைய மைனூட் பிரான்ச்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், tracheoles அப்படின்னு சொல்றோம். அப்போ எங்க வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் த tracheoles. tracheolesல தான் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஃப்யூஷன்ஸ் மூலமா நடக்குது. எக்ஸ்கிரீஷன் இஸ் பெர்ஃபார்ம் பை மால்பிஜியன் டியூபிள்ஸ். மால்பிஜியன் டியூபிள்ஸ்னா என்னப்பா நம்ம சொன்னோம், அதாவது இது 100 to 150 வந்து ஃபைன் ஃபிலமெண்டஸ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அது மூலமா தான் எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்குது. ஈச் டியூபிள் இஸ் லைன் பை கிளாண்டுலார் அண்ட் சிலியேட்டட் செல்ஸ். அதாவது ஒவ்வொரு மால்பிஜியன் டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா which is lined by glandular, அதாவது கிளாண்டுலார் அண்ட் ஆல்சோ சிலியேட்டட் செல்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. they absorb nitrogenous waste products and convert them into uric acid. இது இம்பார்ட்டன்ட் பார்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எதவா மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடாக மாற்றுது. It is excreted out through the hindgut. இதுதான் வந்து hindgut மூலமா excrete ஆகுது, which is excreted out through their hindgut. hindgut மூலமா தான் excretion நடக்குது. Therefore, this insect is called uricotilic. இப்போ யூரிக் ஆசிடை வந்து excretion ப்ராடக்டா வெளியேற்றுறதுனால இந்த இன்செக்டை என்னன்னு சொல்றாங்கன்னா uricotilic அப்படின்னு சொல்றாங்க. In addition, the fat body nephrocytes, இது மட்டும் இல்லாம இந்த மால்பிஜியன் டியூபிள்ஸ் மட்டும் excretion வேலையை பண்றதில்ல. In addition to that, fat body, nephrites and uricose glands also helpful in excretion. அப்ப excretionsல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா excretion பிரைமரியா எது மூலமா நடக்குதுன்னா மால்பிஜியன் டியூபிள்ஸ். இந்த டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா which is lined by glandular and ciliated cells. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை யூரிக் ஆசிடா மாற்றி எக்ஸ்கிரீட் பண்ணுது, எது மூலமா ஹின்கட் மூலமா எக்ஸ்கிரீஷன் பண்ணுது. இப்போ யூரிக் ஆசிடை எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்டா வெளியேற்றுறதுனால இதை யூரிகோட்டிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அடிஷன் இது மட்டும் இல்லாமல் மால்பிஜியன் டியூபிள்ஸ் மட்டும் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனாக செயல்படுறது இல்லை. இன் அடிஷன் டு தட் fat body, nephrites and uricose glands also helpful in excretionக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா the nervous system of cockroach consists of series of fused segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on ventral side. அப்ப nervous system of the cockroach எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ventral side of the cockroach. ventral sideனா என்ன, இப்போ கரப்பாம்பூச்சியை கவுத்தி போட்டா இருக்குமாறு அதுதான் வந்து ventral side. அந்த ventral sideல தான் என்ன இருக்கும்னா nervous system எப்படி இருக்கும். It consists of series of fused segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on ventral side. அதாவது cockroachனுடைய ventral sideல பார்த்தீங்கன்னா segmentally arranged gangliaனா என்னப்பா, இந்த group of nerve fibersல சேர்ந்து ஒரு ganglia வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். paired longitudinal connectives ventral sideல பார்த்தீங்க அப்படின்னா paired longitudinal connectives மூலமா அட்டாச் ஆயிருக்கும். 3 ganglia in the thorax. அப்ப அந்த ganglia பார்த்தீங்க அப்படின்னா 3 எதுல இருக்குன்னா thoraxல இருக்கு and 6 in the abdomen. 6 in the abdomen. அதாவது 3 ganglia in the thorax and 6 in the abdomen. The nervous system of cockroach is spread throughout the body. அந்த பாடி ஃபுல்லா காக்ரோச்சினுடைய பாடி ஃபுல்லா nervous system வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இது வந்து holds a bit of nervous system while the rest situated along the ventral belly part of its body. அதாவது head holes, headல வந்து பாத்தீங்கன்னா bit of nervous system ரொம்ப வந்து கம்மியா தான் வந்து nervous system இருக்கும். rest பாத்தீங்கன்னா belly part, அதாவது வயித்து பார்ட்ல தான் வந்து நிறைய nervous system வந்து இருக்கு. So now you understand that if the head of the cockroach is cut off, it will still alive for as long as 1 week. அதாவது இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெட்ல nervous system வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மேஜர் பார்ட் ஆஃப் த nervous system belly partல தான் இருக்கு. ஸோ
ஒரு காக்ரோச்சினுடைய ஹெட் வந்து கட் ஆயிட்டாலும் ஈவன் அது எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும்னா 1 வீக் வரைக்கும் உயிரோட இருக்கும்பா. இது கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது the head of the cockroach is cut off, it will still alive for as long as வந்து 1 வீக் வரைக்கும் இருக்கும். ஓகே, in the head region the brain is represented by supraesophageal ganglion what supplies nerves to antennae and the compound eyes. அப்ப ஹெட்ல உள்ள கேங்லியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியா. இந்த கேங்லியா மூலமா எதுக்கு நர்வ் சப்ளை போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸுக்கு அண்ட் ஆல்சோ ஆண்டனாவுக்கு வந்து நர்வ் சப்ளை போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, காக்ரோச்சினுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆண்டனே, ஐஸ், maxillary pulps, labial pulps and the anal cerci. அப்போ what are the sense organs in the cockroach ன்னு கேட்பாங்க. antennae, eyes, maxillary pulps, labial pulps and the anal cerci. அப்போ anal cerci வந்து both male and female இருக்கு. anal stele மட்டும்தான் எதுல இருக்கும்னா மேல்ஸ்ல மட்டும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. the compound eyes situated at the dorsal surface of the head. அதாவது ஒரு காக்ரோச்சினுடைய ஹெட்டோட டார்சல் சர்ஃபேஸ் மேல இருக்குல்ல, அதுல தான் வந்து காம்பவுண்ட் ஐஸ் இருக்கு. each eye consists of 2000 hexagonal omenteria. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. 2000 hexagonal omenteria. அது என்ன, இப்ப ஐஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த படத்துல பார்த்திருக்கீங்களா, பாக்குற மாதிரி ஒரு விஷன்ஸ் காமிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒமென்டீரியா. இது ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகோனலா இருக்கும். ஈச் ஹெக்ஸகோனல் ஒமென்டீரியா, அதாவது ஈச் ஐ ஒவ்வொரு ஐயும் கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் 2000 இதே மாதிரி 2000 ஹெக்ஸகோனல் ஒமென்டீரியா வந்து இருக்கும்பா. சிங்குலர்ல ஒமென்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, with the help of several omenteria a cockroach can receive several images of an object. அதாவது இந்த ஒமென்டீரியானால தான் காக்ரோச் வந்து several images of the object வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. This kind of vision is known as mosaic vision with more sensitivity but less resolution, being common during night. Hence is called nocturnal vision. இப்ப பாருங்கப்பா, ஐஸை சுத்தியும் ஐஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காக்ரோச்சினுடைய ஹெட்டோட டார்சல் சர்ஃபேஸ்ல ஐஸ் இருக்கு. ஒவ்வொரு ஐயும் பாத்தீங்க அப்படின்னா 2000 இந்த மாதிரி, இதுதான் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஐ பார்ட் அப்படின்னா அதுக்கு வெளியில 2000 ஹெக்ஸகோனல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒமென்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஒமென்டீரியாவினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, ரிசீவ் செவரல் இமேஜஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டினுடைய செவரல் இமேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணும். திஸ் கைண்ட் ஆஃப் விஷன் இஸ் நோன் அஸ். அப்ப செவரல் விஷனை வந்து அது ரிசீவ் பண்ணுதுல, இதுக்கு பேரு மொசைக் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொசைக் விஷன் பாத்தீங்கன்னா மோர் சென்சிட்டிவிட்டியா இருக்கும் பட் லெஸ் ரெசல்யூஷன்னா என்னப்பா, கிளாரிட்டியா இருக்காது, பட் வந்து மோர் சென்சிட்டிவிட்டி, ரொம்ப சென்சிட்டிவிட்டியா நிறைய இமேஜஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பீயிங் காமன் டூரிங் நைட். அப்ப நைட் விஷன்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த டைப் ஆஃப் விஷனை என்ன சொல்றாங்கன்னா நாக்டர்னல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் cockroaches are dioecious and both sexes have well developed reproductive organs. இப்போ காக்ரோச் வந்து பாத்தீங்கன்னா மேல் காக்ரோச் ஃபீமேல் காக்ரோச் தனித்தனியா இருக்கா, அதான் dioecious. both sexes have well developed reproductive organ. மேலும் ஃபீமேல் பாத்தீங்கன்னா well developed reproductive organ வச்சிருக்கோம். இப்போ மேல் reproductive system consists of pair of testes, one lying on each lateral side in the 4th and the 6th abdominal segment. அதாவது மேல் காக்ரோச் பாத்தீங்க அப்படின்னா 4th ல இருந்து 6th abdominal segment வரைக்கும் அதோட lateral சைடுல பாத்தீங்கன்னா testis வந்து extend ஆயிருக்கும். ஓகே, from each testis arises a thin vas deferens which opens into ejaculatory duct through the seminal vesicle. அதாவதுப்பா இது வந்து மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன், மேல் காக்ரோச் இது வந்து மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். டெஸ்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, 4th to 6th abdominal segment வரைக்கும் டெஸ்டிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது ஃபுல்லா வந்து டெஸ்டிஸ். இதுல இருந்து எது அரைஸ் ஆகுது பாருங்க, வாஸ் டிஃபரன்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இதுதான் வந்து வாஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது ஓப்பன்ஸ் இன்டு த இஜாகுலேட்டரி டக்ட். இதுதான் வந்து இஜாகுலேட்டரி டக்ட். ஓகேவா? அது வழியா ஓப்பன் ஆகுது. எது வழியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா செமினல் வெசிக்கல், த்ரோ தயர் செமினல் வெசிக்கல். இந்த மஷ்ரூம் ஷேப்ல இருக்கல, இதுதான் வந்து செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஜாகுலேட்டரி டக்ட் வந்து விச் இஸ் ஓப்பன். எதா வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல் கோனோஃபோர் வென்ட்ரலா, இந்த மேல் கோனோஃபோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே,
A characteristic mushroom-shaped gland is present at 6th and 7th abdominal segment which function as an accessory reproductive gland. The external genitalia are represented by male gonophysis. அதற்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா phalomere அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து chitinous asymmetrical structure surrounding the male gonophore. Male gonophore சரவுண்ட் பண்ணியிருக்கிறது male gonophysis or phalomere. இது வந்து ஒரு chitinous asymmetrical structure. ஓகேவா? Are stored in the seminal vesicle or glued together in the form of bundle called spermatophores. அப்பா இந்த seminal vesicle அப்படிங்கிறது ஒரு mushroom shaped gland. ஓகேவா? இது எங்க இருக்கும்? 6th and 7th segmentல இருக்கு. ஓகே. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா otherwise called as male gonophysis அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான்ப்பா phalomere. இது வந்து பாத்தீங்கன்னா asymmetrical structure. asymmetrical structureனா என்ன? இப்ப ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ரைட் phalomere இங்க ஒன்று இதோட ஷேப்பை பாருங்க. அதே மாதிரி வென்ட்ரல் phalomere. லெஃப்ட் சைடில் பாருங்க இதோட ஷேப் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு கோன் ஷேப்ல இருக்கா. அப்போ asymmetrical ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும் இந்த மேல் gonophysis ஆன phalomere. இந்த மேல் gonophore இதுதான்ப்பா மேல் gonophore. ஓகேவா? இந்த மேல் gonophore சரவுண்ட் பண்ணியிருக்கோம்ப்பா மேல் gonophysis ஆன phalomere. இப்போ டெஸ்டிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகின அந்த ஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா which is stored in the seminal vesicle. செமினல் வெசிக்கல்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ செமினல் வெசிக்கல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரு க்ளூவா வந்து இருக்கும்பா. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஸ்பெர்மட்டோஃபோர். இந்த ஸ்பெர்மட்டோஃபோர் தான்ப்பா கப்புலேஷன் அப்போ ரிலீஸ் ஆகுது. The female reproductive system. Female reproductive system consists of two large ovaries lying laterally in the 2nd and 6th abdominal segments. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபீமேல்ல பார்த்தீங்கன்னா lateral சைடா 2nd and 6th abdominal segmentsல ரெண்டு large ovary வந்து இருக்கும். Each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovarioles. அதாவது 8 ovarian tubules. இந்த மாதிரி 8 tubules வந்து ஒன்னா சேர்ந்துதான்ப்பா ஒரு ஓவரியை வந்து ஃபார்ம் பண்ணும். containing a chain of developing ova. இதுல தான் வந்து ova வந்து டெவலப் ஆகுது. Oviduct of each ovary unite in a single median oviduct also called vagina. அதாவது ரெண்டு ஓவிடக்டும் ஜாயின் ஆகி ஒரு சிங்கிள் மீடியனா வந்து ஃபார்ம் பண்ணும். சிம்பிள் மீடியன் ஓவிடக்டா இருக்கும். அதுக்கு பேரு வெஜைனா அப்படின்னு சொல்றாங்க. which opens into the genital chamber. A pair of spermatheca is present in the 6th segment which opens into the genital chamber. இப்ப பாருங்க இது வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்பா. இந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு அதோட லேட்ரல் சர்ஃபேஸில் அதாவது செகண்ட்ல இருந்து 6th abdominal segment வரைக்கும் என்ன இருக்கும்னா ஒவேரியன் டியூபிள்ஸ் வந்து இருக்கும்பா. அதர்வைஸ் கால்ட் அஸ் ஒவேரியல்ஸ். அதாவது நிறைய ஒவேரியன் டியூபிள்ஸ் வந்து ரெண்டு சைடும் வந்து இருக்கும். இந்த ஓவிடக்டும் இந்த சைடினுடைய ஓவிடக்டும் ஜாயின் பண்ணி ஒரு காமன் ஓவிடக்ட் ஆர் வெஜைனா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து காமன் ஓவிடக்ட் ஆர் வெஜைனா அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ஓவிடக்ட் ஆர் வெஜைனா பார்த்தீங்கன்னா which is open into the genital chamber. இது வந்து ஒரு ஜெனிட்டல் சேம்பர்ல வந்து ஓப்பன் ஆகுதுப்பா. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 6th abdominal segmentல ஸ்பெர்மாதீகே அப்படின்னு ஒன்று வந்து ஓப்பன் ஆகும்பா. அதுவும் ஜெனிட்டல் போர்ல வந்து ஓப்பன் ஆகுது. Sperms are transferred through the spermatophores. அதாவது டெஸ்டிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஸ் டிஃபரன்ஸ் வழியா எங்க போகும் இஜாக்குலேட்டரி டக்ட்டுக்கு போகும்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி அந்த மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். அதாவது ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ் வழியா ஸ்பெர்ம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. Their fertilized eggs are encased in capsules called oothecae. அதாவது fertilized egg இருக்குல்ல அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா oothecae அப்படின்னு சொல்றாங்க. ஊத்திகே எப்படி இருக்கும்? டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூலா இருக்கும். அதாவது ஊத்திகே பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூலா இருக்கும். about 3/8 லாங் அதாவது 8 mm லாங் வந்து இருக்கும்பா இந்த ஊத்திகே. they are dropped or glued to suitable surface. அதாவது ஃபர்டிலைஸ்டு எக் பார்த்தீங்க அப்படின்னா ஊத்திகே அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். இது 8 mm லாங்ல இருக்கும். இது எந்த இடத்துல வந்து அது க்ளூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் சர்ஃபேஸ் யூஸ்வலி இன் கிராக் ஆர் கிரவைஸ் ஆஃப் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதாவது ஏதாவது கிராக்கான இடத்துல ஏரியா ஃபுட் சோர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ஊத்திகே வந்து லே பண்ணிடும். ஆனால் ஆவரேஜ் ஃபீமேல் ப்ரொடியூஸ் 9 to 10 ஊத்திகே. ஒரு ஆவரேஜ் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஊத்திகே வந்து இதே மாதிரி லே பண்ணும்னா 9 ல இருந்து 10 ஊத்திகே வந்து லே பண்ணுது.
பண்ணுதுப்பா. அப்போ ஒவ்வொன்றும் ஈச் கண்டெய்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 14 to 16 eggs. ஒவ்வொரு ஊத்தேக்கிலையும் 14 to 16 eggs வந்து இருக்கு. ஓகே, the development of Periplaneta americana is parametabolous, meaning there is development through nymphal stage. parametabolous அப்படின்னா என்னப்பா, அதாவது எக் அடல்ட் காக்ரோச்சா வர்றதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டேஜஸ் வந்து இருக்கும்பா. அதுக்கு பேரு தான் parametabolous அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ நிம்ஃபல் ஸ்டேஜ், நிம்ஃபல் ஸ்டேஜ் மூலமா நிம்ஃபல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜா மாறும். the nymphs looks very much like adults. The nymph grows by molting about 13 times to reach the adult form. இந்த nymph வந்து அடல்ட்டா வந்து grow ஆகிறதுக்கு 13 times வந்து அது grow ஆனாதான் adult ஸ்டேஜுக்கு வந்து போகும். The next to last nymphal stage has wing pads, but only adult cockroaches have wings. ஒரு nymph adult ஸ்டேஜா மாறுறதுக்கு 13 தடவை அது வந்து சேஞ்ச் ஆனாதான் adult ஃபார்ம் வரும். லாஸ்ட் adult ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் nymphal ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா விங் பேட் வந்து இருக்கும்பா. ஒரு எக் பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி தான் ஒரு அடல்ட் ஸ்டேஜா வரும். அப்போ லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுல விங் பேட் இருக்கும். விங்ஸ் வந்து ஒன்லி அடல்ட் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? many species of cockroach are wild and are of no known economic importance. அதாவது காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நமக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஓகே, a few species thrive in and around human habitat. அதாவது மனிதர் வாழ்விடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் இருக்கு. they are pest. ஆமா, disease causing insect pest அப்படின்னு சொல்லுவோம். because they spoil food. நம்ம ஃபுட்டை வந்து கண்டாமினேட் பண்ணுது, ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணி கண்டாமினேட் பண்ணுது. contaminate it and with their smelly excreta. அதோட excreta பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து இருக்கும். they transmit a variety of bacterial disease by contaminating food material. அதாவது நிறைய பாக்டீரியல் டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. எப்படி? ஃபுட் மெட்டீரியலை கண்டாமினேட் பண்றது மூலமா.